எஸ்எஸ்சி பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்டில் லெஸ் ஆக்சுவலா. டிஎன்பிசியை கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்சி வந்து நம்ம ஊரை எழுதுறதே இல்லை இல்லையா? ஆனா இது பத்தி உங்களுக்கு தெரியுமா? எஸ்எஸ்சியில வந்து எஸ்எஸ்சியில இருக்கவங்க வந்து ப்ரமோஷன் வந்து சென்ட்ரல் சர்வீசஸ், அதாவது ஆல் இந்தியா சர்வீஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இது 3 தான் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல போடுவாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. மற்ற சர்வீசஸ் இருக்கு இல்லையா, ஃபாரின் சர்வீஸ், ரெவன்யூ சர்வீஸ், இதெல்லாம் ஸ்டேட்ல போஸ்ட் ஆக மாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருப்பாங்க. அவங்க இப்ப நம்ம இங்க டிஎன்பிசி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த சர்வீசஸ்க்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் என்ட்ரி என்னன்னா எஸ்எஸ்சி தான். இப்போ இன்ஃபேக்ட் வந்து எம்இஏ மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இந்த எஸ்எஸ்சி எழுதி வரவங்க வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி முன்னாடி வந்து அம்பாசடரான இதெல்லாம் இருக்கு முன்னாடி. இப்போ வந்து ஐ திங்க் தே நாட் கோயிங், அவ்வளோ ப்ரமோஷன் இல்லை, பட் ஆனால் தே ஆர் ஸ்டில் கோயிங் பிகமிங் டெப்டி செக்ரட்டரி, டைரக்டர், இதெல்லாம். ஐஆர்எஸ்லயும் அதே மாதிரி தே ரீச் அந்த போஸ்ட் ரீச் ஆவாங்க, டெப்டி ஜாயின்ட் கமிஷனர் வரைக்கும் தே கோ. இதை பத்தி நம்ம பசங்க நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சி எழுதுறதே கிடையாது. இது நான் வந்து நிறைய இடங்கள்ல சொல்றது உண்டு. டிஎன்பிசி கொடுக்குற முக்கியத்துவம் எஸ்எஸ்சி கிடையாது. எஸ்எஸ்சி வந்து இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப சிம்பிளர் எக்ஸாம் ரொம்ப சிம்பிள்.